ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் துளைத்து விட்டேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், வாழ்க்கையா இது என்று ஒவ்வொரு முறையும் நீ சொல்லும் பொழுது நான் சிரித்து கொண்டேன். ஏன் தெரியுமா? நீ துளைத்த அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்னுடைய அழகான குழந்தை என்று நான் சிரித்து கொண்டு உனக்கானதை எடுத்து வந்து விட்டேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை துளைத்து விட்டேன் என்று கவலைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாயோ அது நிச்சயமாக திரும்ப வரும். ஆனால் அதைவிட பிரம்மாண்டமாக உனக்கு நான் அனைத்தையுமே தருவேன். எதையுமே நினைக்காதே, எல்லாம் ஒரு காலம் மாற வேண்டியதுதான். உனக்கு சில கால தாமதங்கள் ஆகிவிட்டது, ஆனால் இனி ஒரு நாளும் கால தாமதங்கள் ஆகாது. உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நீ அடைந்து உன் வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து கனவு காண்டு ஒரு திட்டத்தை போட்டு வைத்தாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கும். உன்னுடைய ஆசைகளும் நடக்கும், என்னுடைய ஆசைகளும் நடக்கும். பிள்ளையின் ஆசையை செய்து தருவதுதானே ஒரு நல்ல தந்தையின் கடமை. நான் என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் நான் பின்வாங்கவே மாட்டேன். என்னுடைய குழந்தை சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதனால் நீ எப்பொழுதுமே நீண்ட ஆயுளுடனும் எல்லா செல்வங்களுடனும் எப்பொழுதுமே நல்ல முறையில் வாழ்வாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு நிறைந்து இருக்கும். கலங்காதே. கலங்கிய நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி அனைத்துமே ஒரு புது பிரகாசமான வாழ்க்கையை பார்க்க காத்திருக்கிறது. தங்கமே, இருண்டு போன வாழ்க்கை உனக்கான வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சமாக நான் இருந்து அனைத்தையுமே பாதுகாப்பேன். இனி எதற்கும் கவலைப்படாதே. உன்னை விட்டு ஏதாவது போய்விடுமோ? உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போய்விடுமோ? இனி நம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமோ என்று எதையுமே நல்ல விதமாக பேசு. இதன்படி எப்பொழுதும் தவறாக பேசாதே. நீ எதை பேசுகிறாயோ அதுதான் நடக்கும். அதனால் நல்லதை மட்டுமே பேசு. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். கவலை இல்லாமல் இரு. நிச்சயமாக உனக்கான விடியல் வந்துவிட்டது. ஓம் சாய்ராம்.